மாப்பிள்ள சிறு வயதிலேயே இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வெளியே இருக்கும் போது வந்துச்சா, பாத்ரூம்ல அடிக்கும் போது வந்துச்சா, எப்படி வந்து சொல்லுங்க. சூப்பர் சிங்கர் முத்துச்சிற்பி அண்ணனுக்கும் இவனுக்கு தான் போட்டி திருச்சியில. இவன் தான் முதல் செலெக்ஷன் ஆனது. ஆனா முத்துச்சிற்பி அண்ணனும் இவனும் மாட்டுத்தாவணிலிருந்து பஸ் ஏறி சென்னை போகணும். விஜய் டிவி டிக்கெட் போட்டுருச்சு. ஆனா முத்துச்சிற்பி அண்ணன் நல்ல நேரம் மெட்ராஸ் வண்டியில் ஏறி போயிட்டாரு. இவன் அடிச்ச போதைக்கு தொண்டி ஓயிட்டேன். இப்போ இவன் தொண்டில கருவாடு வைக்கிற அது அகில உலகத்தையும் கலக்கிட்டு இருக்கு. காரணம் திமுரு. திமுரு தான். என்ன வேலைக்கு போ வந்திய? அதை போய் மத வீட்டில் போட்டு வரீங்களா? புதைச்சிட்டு எடுத்துட்டு வா முண்டை ஊழமக்கு முண்டை. காலத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து வராது. நம்ம பையனாருக்கு வட்டி வசூல் பண்ற மாதிரி பயிர் என்ன உன்ன தூக்கிட்டு வர்ற கூட போடுற மாதிரி. இன்னொன்னு எடுத்து வாடா. இல்ல உண்மையில லூஸ் ஆனா வா. ஆமா பாடகர் மனம். இந்த சில பேர் மைக் செட் செக் பண்ணும் போது எனக்கு எரிச்சலா இருக்கும். இந்த மைக் செட் அப்போ உங்களை சொல்லல, ஒரு சில ஆள் ஊருக்குள்ள 2 உலா வச்சுட்டு அவன் படுத்துற வாடு இம்முதியா இருக்கும். வந்து அன்னதானம் போட்டு இருப்பாங்க. மைக்கில் பேசுங்க. ஆடுதல் நடத்துறதுல வேடு படுத்துறா ஆடுதல் நடத்துறப்படா செல்லப்படி சாப்பிடா சவே கரைக்கிறா என்ன சொல்றேன். அன்னதானம் முடிஞ்சே ஊருக்கார வருவாங்க. அலோசியம் பண்ணல. எப்போ என்னது பாடுற பாட்டுக்கு தாளம் போடுங்க. பாடவா? எந்த பாட்டும் மயிர் பாட்டு பாரு. நீ போடுறது எதாவது அதை பண்ணுங்க. போ ஏன் அந்த பாட்டு படிச்சானே ஓடிலோ ரொம்ப அகராதி மாதிரி பண்ணேன்னா காலையில மத வட்டியில உளுந்த வடை சீரல சூட்டு போயிருவேன். கரெக்டா போடு. என்ன தெரியலையா பாத்துக்க மாட்டோம்ல. அதெல்லாம் பேச சொல்லல. அந்த பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. தாளம் கரெக்டா? கதைகேளும் கதைகேளும் கருமேட்டும் கருவாயும் கதைகேளும் கதைகேளும் யாழும். நீங்க வெள்ளையா இருக்கீங்க, நான் கருப்பா இருக்கீங்க. நீங்க குட்டியா இருக்கீங்க. தெரியும், விடுங்க. என்ன லூஸ் பண்றீங்க? எங்க அக்கா தான் வச்சிருக்கேன். ஏன் எங்க ஆத்தெல்லாம் இருக்குது? அதுக்கு நெருப்பப்பட்டு எங்க ஆத்தா வள்ளி காலை நீட்டி வச்சிருக்கீங்க. கெட்ட போட்டு இல்ல இது என்னடா அப்படி சுத்திக்கிட்டு நீக்க வைக்காத மாதிரி தாளம் போடுற பூரா சொந்தக்காரங்க பூரா சிரிக்கிறாங்க. மூத்தத்தை கூடி காமெடி பின்றேன். அதுக்காக பேஞ்சு வரக்கூடாது தம்பி. மூத்தெல்லாம் குடிச்சா இரும வரும். முண்டை நம்ம சரக்க மாத்தி அடிப்பேன். கரெக்டா போடுமாப்ல. உருவாச்சி கருவாச்சின்னு வருவாங்கம்மா. நீயே பாட்ட மாத்துற. அவளை குனிய வச்சுட்டு உன்னை ரிவர்ஸ் ஆட்டு கொண்டே வருவேன். முடியாட்டாலும் அது கட்டையை வச்சுட்டாலும் அடிக்கிறேன். ஒழுக்கமா போடு கொண்டே வருவேன். சொல்ல ஏன்னா இந்த மாதிரி பாட்டுனா பயப்படுவேன். மெலோடி பாவா. இஞ்சி பழகா மஞ்சள் சேத. நான் பொம்பளை இல்லடா. வேணாம் வீட்டுக்கு போக சொல்லி உனக்கு காம முத்திருச்சு. நீ சாப்பிடும் போது தலைவலிக்கு மாத்திரை ஓட்டாங்க, வயகர மாத்திரை ஓட்டாங்க. இப்படி ஏந்திக்கிட்டு வர்றீங்க. என்னடா கொட்ட வரைக்கும் அழக தோசம் இந்த கடையை தோந்துட்டாங்க. அதான் வார்த்தை. இன்னும் ஒரு வீடு அவிக்கலையும் அவிச்சிட்டேன். இடியப்போ ஏழை உன் கால் அசிங்கப்படுத்தாத. பூரா அஞ்சு வாரு நான் பல லட்சம் சொல்றேன். தாளம் போடணும். அதெல்லாம் இந்த இருக்குல்ல போய் இருக்குல்ல. நான் பாடும்போது கத்துப்பிச்சா கத்துப்பிச்சா கத்துப்பிச்சா. நீங்க பாடும்போது கத்துப்பிச்சா. ரெடியா? வாகான ஏல மரம் கரைச்சு பிடிச்சா கரைச்சு பிடிச்ச கரைச்சு. நான் சொல்லி காப்பிச்சு கரைச்சு பிடிச்சா. நட்டு வகையில எவ்வளோ கரைச்சு பிடிச்சி சொன்னீங்களா? அதுல போய் என்ன வாரச்சரமோ அது ஆச்சரியம். இந்த இருக்குல்ல போய் இப்படி இருக்குல்ல. இந்த மாதிரி மூக்குத்தி போட்ட உள்ள முக்கால் தொட்டு போட்டுங்க. இவங்க ஏறி விட்டாங்க தம்பிய. இல்ல உண்மையிலே பிறந்துகிட்டு ஒப்பையாதவன் அந்த கிருத அனுத்துறான். மாப்பிள்ள அசிங்கப்படுத்தாதே மாப்பிள்ள.
சரிங்கம்மா. இப்ப நீங்க சொல்லாத அளவுக்கு நான் சொல்லிக்காங்க. இந்த இருக்குல்ல சக்கு சக்கு இல்ல, இந்த இருக்குல்ல ரெண்டையும் குடிச்சுக்கிட்டு சாப்பிடுடா சாப்பிடுடா சாப்பிடுடா. ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. சாப்பிடுடா சாப்பிடுடா சாப்பிட்டு போடா. கிடையாது, நீ வீட்டுக்கு போடா. அவளை கரெக்டா போடுங்க. சரி. ஏன்னா அப்புறம் உடனே லூசுன்னு பட்டம் வச்சு கேட்பான். சரி கரெக்டா போடுங்க. சோபாட்டு என் சீரடிக்கிட்ட மடுவில் இருக்கீங்களா? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து இங்க வரே திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு பற்றியில குட் 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 சோக பாட்டுக்கு போறேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 100ல வாங்கல. கிண்ணா 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 கழுத்துல நகைச்சிய கொள்றேன். அவன் குடிச்சு சூம்பு ஆள்றது பிள்ளையர். அதனைத் தொடர்ந்து பாடல் அரசி அபிநய சுந்தரி. நாட்டிய தாரகை டான்ஸ் என்றால் பப்பனிடம் இணங்கி நடிப்பதுதான் டான்ஸ். ஒரு சில பிள்ளையெல்லாம் தொடக்கூடாது, கையை பிடிக்க கூடாதுன்றாங்க. அப்படியேப்பட்ட ஆளுகளோட நான் நடிக்க விரும்பல. அதே ஒண்ணு அறுவாடுத்துட்டு வர்றாங்க, புரிஞ்ச வேற கூட வந்துடுறாங்க. இது நாடகத்திலே நாட்டிய தாரகை என்றால் இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் ஆட வேண்டும். பப்புனிடம் இந்த தொழில் தான் உண்மையிலே என்னை பொறுத்தளவு நாடக உலகம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறையிலையும் ஆண்களுக்கு நிகராக சாதித்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் தான் உண்மையிலே வீரத்தமிழச்சி என்று சொல்லி. பெரியாள் அல்ல, அதுக்கு பாவம். வயிற்று பொழப்புக்காக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி 4 பேர் பேரும் நம்மளும் நல்லா இருக்கும் என்று நினைத்து தான் நாடக கலையில் இந்த நடன மங்கை வள்ளிகள் சிறிபாட்டுகள்லாம் வர்றாங்க. அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள் என்ற வாழ்த்துக்கிறேன். நினைக்கிறார் என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த கலை வாயாடி சக்காலத்தி மகன் ஆளு முடிச்சா இருப்பா கொண்டு வர. ஆனா இன்னைக்கு அந்த டான்ஸா என் சிசியம் பிள்ளைங்க 2 பேரும் மாமா பிள்ளை இருக்காங்க, மாத்தி மாத்தி மந்தி போட்டு யாரு அடுத்த வருஷம் அவன் பேட்டி விட்டுங்க ஏறி ஊற்றி போயிடுறாங்க. அப்புறம் எனக்கு நேராக வந்து கொடி விடுப்பாங்க. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நான் யாரையுமே வளர்த்து விடுவேன். ஏன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியில் வந்ததுனால, அவர் ஆட்சி வந்ததுனால எனக்கு அந்த எண்ணம் வந்து அவரை படுத்தேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் என் நேரத்துலாம் எழுதி கொடுத்தார். அந்த மாதிரி இந்த என்னை பொறுத்தளவு இந்த கூட்டத்தில் இருக்க என் தம்பிகள் ஆசைப்பட்டாலும் 1 நிமிஷம் போதும் உன்னை உலக தெரிந்த ஒரு நடிகன் ஆக்கி விடுவேன். நம்ம கெட்டு போக மாட்டோம். உண்மைதான பங்காளிலாம்? நாட்டு நல்லது செய்யறவேன் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் என் கடைசி வரைக்கும் தோக்க மாட்டேன். வளர்த்து வர நினைக்கிறவன் என்னைக்குமே அவன் ஆழம் தான். கடை பப்புள் உண்மையிலே கைதட்டினீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடைய ஜாமியா எங்க அண்ணன் ஜீமா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். முன்னே இப்படி படுத்துக்கிட்டு நீ இது பண்ண யானை கதை. இது விடிய காலம் என்ன பண்ணணும், வெறும் வயசுல சுடுதண்ணியை குடிச்சுவிட்டு மஞ்சள் லேசா பூசிக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கணும். அப்பதான் தெத்திலிப்பு போட்டுக்கணும். யானை கதை சொல்ல போறேன். ஒரு யானை, அந்த யானை நல்லா ஒரு இது இதை கேட்கறதுக்கே வண்டி எடுத்து விட மாட்டேன். ஒரு யானை 118 டன்னு கப்ளிங். இது சொல்லாட்ட அங்கிட்டு போய் நோக்கமான வைவாங்க. அண்ணன் சொல்ல மாட்டேன், தம்பியை படுத்துவாங்க பாரா, அவங்க தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு யானை ஓடி போச்சு, அது கன்சிவா இருக்கு, வேணாம். யானை மிரண்டுச்சு. இப்ப டேன்னு சொன்னா ஓடாதா, எலி போய் டொங்காசு போற நேரத்துல மைனா என்ன கிண்ணா எல்லாத்தையும் பாக்குறாப்பா. இவன் இந்த ஜோக்கா சொல்றான்னா பெருங்கோட்டை காலிப்பைய அது மைனாவுக்கு சோறு வைக்கிறது, யானை டொங்காசா வைப்பாங்க. ஒரு யானை பொம்பளையால் ஊரம் விளக்கமாக இருந்தா. ஒரு யானை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல, அதுக்கு சுகர், அது அப்போலோ மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி வேலைமாலாம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. செக்யூரிட்டி விடலை, கரும்பு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வாக்கிங் போயிட்டு இருக்கு. டெய்லி ஒரு எலி யானையை பார்த்துச்சு.
ரொம்ப நாள் லவ் இந்த எலிக்கு ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கு. இந்த யானை எப்படியாவது ஒரு நாளுக்குன்னா ஆனால் யானை ஒத்துக்கிறாங்க ஃபீல் பண்ணிடுச்சு. இந்த எலி டெய்லி 3 பீரு 4 பீரு ஃபில்ட்ரு கிங்ஸு மடுவில் சொல்லுங்க. இந்த எலி புளிப்பு அம்மா அவன் கடையில் தான் வந்து வாங்க வாங்கிக்கிறேங்க அடிச்சு விடுவானுங்க. சரி இந்த எலி வெக்கத்தை விட்டு போய் யானைகிட்ட கேட்டுச்சு. யானை உன்னை ஒரு நாளைக்கு அதே தான் அந்த அங்கிள் சொன்னாங்க. இல்லை இப்போ தான் ரெடி பண்ண போகிறேன். சரி இந்த யானை சொல்லியிருக்கு பப்ளிக்கில் வேணாம், நம்ம வாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டவுன் பஸ்ஸுக்காரே பின்னாடி ஜூத்தில் அடிச்சுட்டு இருக்கேன். இந்த பிள்ளை எதுக்கு தேவை போதுகளோ ஏத்தா என்னத்தா துளராசி போட்டியா இந்தா போயிட்டாருல அரவிந்த் சாமி வாங்க போ உண்டைக்கு புது தெரிஞ்சிச்சு. யானை எதில் விட்டேன் என் தம்பி கொண்டு காமெடி பண்ணிட்டாங்க. சரி நான் பஸ் ஸ்டாண்டில் வேணாம் அவுட்டரில் போகணும்னா இந்த வீட்டில் இருக்கிற தென்னமரம் அந்த மாதிரி ஏதல் என்ன லிப்டா சொல்ல விட. சரியான தென்னந்தோப்பு தலைவா அதில் யானை போய் வாமாப்பில் இருக்கு. எலி இன்னைக்கு பின்னி எடுக்கணும்னு 3 வயகரமாக ஏன்னா அது பெருசு இல்லை கழுதையோட பெரிய மயிர் மாதிரி போயிடுச்சு. போய் 3 மணி நேரம் சுற்றி பார்க்குறது முண்டைக்கு கண்ணு இதில் கப்ளிங் எங்கன்னு கடைசியில் உள்ளே போயிடுச்சு. யானை பட்டான சுத்த போட்டு துருத்துன்னு வந்து செண்டை சாவியில் அவன் அடிச்சு பின்னாடி போய் யானைக்கு பின்னாடி போய் மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்துருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்துருக்கு. தட்டா யானை எலி ரொம்ப வலிக்குதான் மெதுவாக செய்யணும். இந்த கதைக்கு தாண்டா அப்போ 100 வண்டி உனக்கு எச்சி உரிமையாக வீட்டுக்கு போறியா நீ யானை வேணாம் அண்ணன் உண்டால சுத்தி அடிச்சிடும். ஏன்னா அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் நாட்டிய தாரகாக நடிக்க காத்து கொண்டார். என் கனவு கண்ணினி என் காதல் மோகினி உன்னை காதலிக்க எனக்கு மட்டும் கடிதம் அனுப்புனி. என் கனவு கண்ணினி என் காதல் மோகினி உன்னை காதலிக்க எனக்கு மட்டும் கடிதம் அனுப்புனி. என் காதல் மன்னவா என்னை காண ஓடிவா உன் காதலிதான் நான் தான் என்று கடிதம் எழுதவா இது காட்டி சொல்லவா. சூப்பர்யா. மதிப்புக்குரிய தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். நம்மளை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் எல்லை நின்று காத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வணக்கையா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். இதுல அவதாரம் கட்டின ஆளு பூரா அப்படியே இதா இருக்கு. காவல்துறை பார்த்தா ஆளு வரான மாசு என்னன்னு தெரியல ஜஸ்ட் அலர்ஜியா இருக்கும் உண்மையிலே. அதுக்கு எதுல விட்டேன் வாயில திங்கக்கிழமை. நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய 4 பேர் நோக்கம். டான்ஸு 3 பேரும் நகைச்சுவை மன்னர் நகைச்சுவை மாமணி. நான் இந்த இடத்தில் இல்லாமல் உள்ள ஓய்வு பெற்றாலும் ஒரு நாடகத்தை முழுமையாக என்னையோட நல்லா பண்ணி சேர்த்து விடுவான் என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியவட்டியார் கிராமம் மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 120 கிலோ எடை வெளியே வந்தாலே நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன எங்க
சிசியம் பிள்ளை 2 பேர்த்த சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒரு பாட்டு. ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்டு. என்னடா ஏதோ ஒரு மாறி பரிதல் என்ன சொல்லணும், என்ன குட்டா போக்கில் அடிச்சு விட்டு நான் ஒரு உட்காந்துருக்கு. உண்மையிலேயே எங்க அண்ணன் ஆரமானவனுக்கு நகைச்சுவை திறமை இருக்குது என்று இந்த பாட்டு நிரூபித்து விட்டாங்க. சமாளிக்கிறேன்னா தங்கச்சி கொஞ்சம் திரும்பி பாரு, என்னத்த போயிட்டு வர்றேன். இந்த வாத்தா ஏல இது 2 வீட்டுல போய் எது உளுந்து அரைக்கிறது காணா. சுமிதா இவர் படத்துக்கிட்டு பெரிய படம் தானே, பார்க்கிற பள்ளி ஒன்றுக்கிட்டு இது ஒண்ணு தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு. ரொம்ப அசால்ட்டா போவார். அம்மா வரதான தாஜுல அது திறந்தாத்தே ரொம்ப அசால்ட். தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது பாப்பாக்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்து இந்த நாடக கலை மட்டும் கிடையாது, அத்தனை சுப காரியங்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய செல்ல பிள்ளை அவர் சிரித்த முகத்தோடு வரவேற்கும் விதமே ஒரு தாயை போன்று எங்க அண்ணன். உண்மையிலே சூப்பர் அண்ணன். SR பாக்கியராஜ் 7 சர்வீஸ் பாப்பாக்குடி ஒரு பாட்டு. நான் பெரும்பாலும் நைஜர்காரோட பேசுறது கூட என்னுடைய அண்ணன் தம்பியோ விளையாட்டுக்கு பேசுவோம். கணேஷ் மேல கிடையாது, கூலி நீங்க ஏதாவது எடுத்துட்டு போயிட என் தம்பி. எஸ் பாக்கியராஜ் பாப்பாக்குடி வாழ்த்துட்டு வச்சிங்க. சூப்பரா மாடு வெளியேறிச்சா, மாடு சுத்து மாடு. கொட்டகை அமைப்பு ஆறுமுகம் பாகநெறி எங்க அண்ணன் கொட்டகைக்காரு. எனக்கு ரொம்ப நாளா பிள்ளைங்க ஒதுக்கிட்டே இருக்கு. மைசூர் பேர திரும்போது பார்த்து போறாரு. கொட்டகைக்கார சொன்னா கம்பத்துக்கு போடுவார் இல்லையா, பிரிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா கொட்டகை எங்க அண்ணன் நல்லா போட்டிருக்கு. உள்ள வெஸ்டர்ன் பாத்ரூம் கட்டுறதுக்கு நேரம் சண்டை சின்ன அடிச்சாங்கன்னு தட்டி அது ஈரமாயிரம். நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரம் குப்பி அழைக்கிறார்கள். நகரம் பட்டி நாட்டார்கள், வெளியிலிருந்து உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து தம்பி காணமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. புரிவிருந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா தம்பி சிவகங்க ஒரு கைதட்டு கொடுங்க. தம்பி முக்காடு மடு மடுங்களா கபீஸ் போட்டோகிராபி என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர். 4 பேருமே நல்லா இருக்கும்பா. எங்கே வேணாலும் ஒன்று மண்ணுமா போங்கடா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SR மணி தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே பல தூரமாக 600 வருஷம் உடம்பறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில். எங்க கூத்தாடியினால் கூத்தாடி எத்தனை பேத்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேத்துக்கு கஞ்சி ஊற்றக்கூடிய புண்ணிய இடம் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனர் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ராசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியர் MKR வபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வர்றேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க கடைசி ஞாபகம்.